ப்ரோக்ராமிங்கில் ஆப்ஜெக்ட்னா என்னென்னு பார்த்தோன்னா அது ரியல் லைஃபோட கம்பேர் பண்ணலாம். ஒரு ஆப்ஜெக்ட்னா வந்து அதுக்கு பிஹேவியர்ஸ் இருக்கும், ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு டேபிள் ஆப்ஜெக்ட் எடுத்துக்குவோம். டேபிள் ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்னு பார்த்தோன்னா அதோட சைஸு, வெயிட்லாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதுக்கு சில பிஹேவியர்ஸ் இருக்கும். ஸோ பிஹேவியர்ஸ்னால் ஏதாவது ஒரு ஆக்ஷன் அப்ளை பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேபிள் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நீங்கள் மூவ் பண்ணலாம். ஸோ இதே சேம் இம்ப்ளிமெண்டேஷனை ப்ரோக்ராமிங்கில் எடுத்துகிட்டு வர்றது தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி ப்ரோக்ராமிங்கில் ஆப்ஜெக்ட்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் பாண்டு அண்ட் வெல்கம் டு கோடிங் அவேர்னஸ். இன்றைக்கி நாம் ஜாவாஸ்கிரிப்டில் ஆப்ஜெக்ட்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் கோடிங் அவேர்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எவ்ரி வீக் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாவாஸ்கிரிப்டில் ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்டோர்ஸ் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஸோ ஒரு ஆப்ஜெக்டை இங்கே டிஃபைன் பண்ணுறது. ஸோ அப்போது ஒரு ஆப்ஜெக்ட்னு பார்த்தோன்னா கலெக்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸோ இல்லை மெத்தட்ஸோ இருக்கும். ஸோ அதான் நம்ம கலெக்ஷன் ஆஃப் டேட்டான்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் ஆப்ஜெக்ட்ஸ், இதை டீட்டெயில்டாக பார்த்துருவோம். இட் ஸ்டோர்ஸ் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா பை கீ வேல்யூ பேர் இன் சிங்கிள் வேரியபிள். ஸோ அப்போது அந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவையும் ஒரே ஒரு வேரியபிளில் கீ வேல்யூ பேராக அது ஸ்டோர் பண்ணும். ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம எல்லாத்துக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்தோம் லிட்ரல் ஆப்ஜெக்ட்னு இருக்குன்னு. ஸோ அப்போது ஆப்ஜெக்ட்டை தான் பார்க்க போகிறேன் இப்போது. ஸோ அப்படின்னா என்னென்னா ஜாவாஸ்கிரிப்டில் ஸோ எவ்ரி திங் இஸ் அ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். அப்படின்னா எல்லாமே ஆப்ஜெக்டோட இன்ஸ்டன்ஸ் தான். அதை வந்து நம்ம அட்வான்ஸ்டு சாப்டரில் பார்ப்போம். ஸோ இப்போது நம்ம ஆப்ஜெக்ட் லிட்ரலோ இல்லை ஆப்ஜெக்டோ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெகுலராக ஆப்ஜெக்ட் லிட்டரோ யூஸ் பண்ணலாம். ஸோ ஆப்ஜெக்ட் பார்த்தோன்னா இட் கேன் ஹேவ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப். ஸோ இதுக்கு முன்னாடி அரே பார்த்தோம். அரேவும் வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வேல்யூ அதில் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ சிமிலராக வந்து அந்த மல்டிபிள் ப்ராப்பர்ட்டியை நம்ம டிஃபைன் பண்ணும்போது அதுக்கான வேல்யூஸ் வந்து என்ன டேட்டா டைப் பண்ணால் இருக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபங்க்ஷனாக கூட இருக்கலாம், இல்லை பூலியன் எது வேணா இருக்கலாம். ஸோ நம்ம ஆப்ஜெக்டோட வேல்யூ எப்படி ஆக்சஸ் பண்ணுறது இல்லை மாடிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா அதோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த வித்தின் ஆப்ஜெக்ட்குள்ளே வேறு ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணலாம். அது வந்து கான்டெக்ஸ்ட் பேஸ்ட். அப்படின்னா ஆப்ஜெக்ட்குள்ளே மட்டும்தான் அதை திஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே கோர்ஸ் டாட் நேம். ஸோ இங்கே கோர்ஸ்னு ஒரு ஆப்ஜெக்ட் டிஃபைன் பண்ணுறோன்னா அதோட ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நேம் ஆக்சஸ் பண்ணலாம், இல்லை ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ கோட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம். ஓகே, பேசிக்காக ஒரு HTML ஃபைல் இருக்குது. இந்த ஸ்கிரிப்ட் டேக்கில் ஒரு லெட்ன்ற வேரியபிளில் கோர்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஆப்ஜெக்ட் லிட்ரல் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே நேம் ஃபஸ்ட்டு நேம் கொடுத்துருவோம், என்ன கோர்ஸுன்றது. ஸோ இப்போ கோர்ஸ்ன்ற ஆப்ஜெக்டை டிஃபைன் பண்ண போகிறோம். அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் மெத்தட்ஸ்லாம் என்ன இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். கோர்ஸ்ன்றது வெப் டெவலப்மெண்ட். ஸோ கம்மா வச்சுட்டு இப்போ பார்த்தோன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம், கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணுறோம் ஆப்ஜெக்ட் டிஃபைன் பண்ணுறதுக்கு. ஸோ கீ வேல்யூ பேர்னு பார்த்தோம். ஸோ இதுதான் கீ, இது அதோட வேல்யூ. ஸோ அது மாதிரி கம்மா வச்சுட்டு மல்டிபிள் கீ வேல்யூஸை நம்ம யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ கோர்ஸ் டிஃபைன் பண்ணுறோம். ஒரு கோர்ஸ் ஆப்ஜெக்ட்னா என்னென்னா அந்த கோர்ஸோட டியூரேஷன் இருக்கலாம். டியூரேஷன் இது டேஸ், 1 டே அப்படின்னு. ஸோ இப்போ வந்து இங்கே நம்பர் கொடுத்துருவோம். இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிங் கொடுத்தோம், இங்கே நம்பர் கொடுத்தோம். இப்போது ஸ்டார்ட். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் அசைன் பண்ணுறோம். கன்சோல் கொடுத்துட்டு டாட் லாக் கொடுக்கும்போது ஸ்டார்டட் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்து கம்மா கொடுத்துட்டு கம்ப்ளீட்னு கொடுக்கலாம். கம்ப்ளீட், கோர்ஸ் கம்ப்ளீட். இப்போது சிமிலர் அதே ஃபங்க்ஷன் இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டட் அப்படின்ற ஒரு ஆக்ஷன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஆக்ஷன், அந்த பிஹேவியர். ஸோ இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது பிஹேவியர்னு வச்சுக்கலாம். இது ஒரு ஆக்ஷன் பண்ணுறது. அது இப்போது கோர்ஸோட ஸ்டேட்டஸ் நாட் ஸ்டார்டட் அப்படின்றது ஸ்டேட்டஸ். ஓகே, நாட் ஸ்டார்டட் அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போது இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே திஸ்ன்னு நம்ம சொன்னோம். ஸோ திஸ் டாட் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு, ஏன்னா இதை ஆக்சஸ் பண்ணுறோம், அதோட ஸ்டேட்டஸை மாற்றுறோம், ஸ்டார்டட். இப்போ என்ன பண்ணலான்னா திஸ் டாட் ஸ்டேட்டஸை பிரிண்ட் பண்ணலாம்.
ஸோ இங்கேயும் அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு அதோட ஸ்டேட்டஸ் பிரிண்ட் பண்ணலாம். கம்ப்ளீட்டட். ஓகே, ஸ்டேட்டஸ். ஓகே, ஸோ இப்போது சேவ் பண்ணுறோம். இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை கன்சோலில் போய்ட்டு ஆக்சஸ் பண்ணோம். இப்போது இங்கே கோர்ஸுன்ற ஆப்ஜெக்ட் இருக்குது நம்மக்கிட்ட. கோர்ஸ் டாட் நேம் இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் பண்ணுறோம். வெப் டெவலப்மெண்ட் வந்தது. இப்போ இதோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணோன்னா கோர்ஸ் டாட் நேம் ஈக்குவல் டு ஜேஎஸ் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்றத மாற்றணுன்னா அது மாறிடும். ஜேஎஸ்னு இருக்கும். ஸோ இது மாதிரி ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் அந்த டாட் நோட்டேஷன் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். மாடிஃபை பண்ணுறதுக்கும் இப்படி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அகெயின் நம்ம மாடிஃபை பண்ணுறதுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறேன். நேம் அதில் இருக்க ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். ஈக்குவல் டு ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு மாற்றுறோம். கம்ப்ளீட் நேம். அகெயின் இது அப்டேட் ஆகிருக்கும். கால் பண்ணணும். இப்போ கோர்ஸ் ஸ்டேட்டஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாட் ஸ்டார்டட்னு இருக்குது. இப்போது கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கோர்ஸ் டாட் ஸ்டார்ட். இது ஒரு மெத்தட், அந்த பிஹேவியர், அந்த ஆப்ஜெக்டை இந்த கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். கோர்ஸ் ஸ்டார்டட் அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கோர்ஸ் ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னா அப்போ ப்ரெஸ் பண்ணால் இது வரும். ஸ்டார்டட்னு வந்துடுச்சு. இப்போ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டேட்டஸ் நமக்கு இங்கே அப்படி இந்த கோர்ஸ் கம்ப்ளீட்ன்ற பிரிண்ட் ஆகிருக்கு. அந்த கோர்ஸோட ஸ்டேட்டஸ் நம்ம மறுபடியும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஸ்டேட்டஸ் அதோட ப்ராப்பர்ட்டி கோர்ஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இதுதான் ஆக்சுவலாக பார்த்தோன்னா ப்ரோக்ராமிங்கில் ஆப்ஜெக்ட்ஸு. ஸோ இதை வச்சு நீங்கள் இன்னும் வேறு ஒரு ப்ராப்பர்ட்டியோ இல்லை வேறு ஆப்ஜெக்டை டிஃபைன் பண்ணி உங்களுக்கு எப்படி யூஸ் ஆச்சுன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கோடிங் அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.